Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அனிமல்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸை எப்படி PowerPointல ஆட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் PowerPoint ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் blank presentation இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் லே அவுட்டில் blank கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சர்ட்டில் பிக்சர்ஸில் திஸ் டிவைஸ் போயிட்டு தேவையான பிக்சர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கிங்காங்கோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பின்னாடி தான் சவுண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிங்காங்கோட ஜிஃப் இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தேவையான அளவு இதை நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேஜ் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா பேஜ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்லை அவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இமேஜை வந்து ஜிஃப் ஃபைலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் ஆடியோ சேர்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இன்சர்ட்டில் ஆடியோ போயிட்டு அதில் ஆடியோ ஆன் மை பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போயிட்டு ஸோ ஆல்ரெடி நான் கிங்காங்கோட ஆடியோவை கூகுளில் வந்து MP3 ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே வந்துடுச்சு. இப்போ இது வந்து இந்த கிங்காங்க்கு நடுவில் தெரியுது, இந்த ஸ்லைடுக்கு நடுவில் தெரியுது. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல பிளேபேக்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அந்த டேப்ல பிளே இன் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணும் போது இல்லை ஸ்லைட் ஷோவாக பார்க்கும் போதோ அந்த ஐகான், அந்த ஆடியோ ஐகான் வந்து உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? அது வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அனிமேஷன்ஸில் அனிமேஷன் பேனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் நீங்கள் ஸ்லைடு ஆன் பண்ண உடனே, அதாவது வீடியோ போட்ட உடனே வந்து அந்த சவுண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆடியோவில் அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோ போட்ட உடனே வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும், ஓகேங்களா? பண்ணியாச்சு. தென் இதை வீடியோவாக சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் எக்ஸ்போர்ட், கிரியேட் அ வீடியோ, கிரியேட் வீடியோ போயிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் நேம் கொடுக்க போகிறேன், கிங்காங் ஃபைல் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். தென் சேவ். ஸோ கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபைல் வந்து கிரியேட் ஆகிறது, MP4 ஃபைல், அதாவது வீடியோ வந்து கிரியேட் ஆகிறது உங்களுக்கு கீழே வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ அதை பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரியேட் பண்ண கிங்காங் வீடியோ ஃபைல். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம வீடியோஸோட நோட்ஸ்க்கு பிளாகை ஃபாலோ பண்ணுங்கள். பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.